முக்கிய ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். கடகராசிக்கு இந்த மாதம் நன்மையும் தீமையும் கலந்த மாதமாக தான் இருக்கும். ஏன்னா ஜென்ம குரு உங்களுடைய ராசியிலே இருக்கு. அதே நேரம் சுக்கிரன் நீசமா இருக்காரு. உங்களுடைய லாபாதிபதி சுக்கிரன் நீசமா. அதனால இந்த ஆகஸ்ட் மாதம் இறுதி வரைக்கும் உங்களுக்கு லாப குறைத்தவர்கள் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க சுறுசுறுப்பா செயலாற்றுவாங்க. சக ஊழியர்களோட நல்ல ஒத்துழைப்பு இருக்கும். உங்களுக்கு கீழே பணிபுரியறவங்க உங்களுக்கு விசுவாசமா இருப்பாங்கன்னே சொல்லலாம். மேலதிகாரிகளுடைய தொல்லை உண்டு. அதனால கொஞ்சம் பக்குவமாக தான் நீங்க நடக்க வேண்டியது இருக்கும். அதே நேரம் இந்த ஆகஸ்ட் மாத இறுதி வரை நீங்க அலுவலகத்துல எதிர்பார்த்த தொகைகள் கிடைக்கிறது கஷ்டம். அதனால உங்களுக்கு வருமான குறைவு ஏற்படும். செப்டம்பர் 1ஆம் தேதி சுக்கிரன் ஆட்சி பெறதுனால உங்களுக்கு ஆதாயங்கள் கூடும், லாபங்கள் அதிகரிக்கும். செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு மேல நீங்க ஆக்கப்பூர்வமா நிறைய விஷயங்களை செயல்படுத்த முடியும். வங்கி கடனுக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கும் அலுவலகத்துல ஏதாவது கடன் உதவி பெறலாம்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் மன உளைச்சல் தரக்கூடிய மாதமா இருக்கும். இது எல்லாம் அடுத்த மாதத்துக்கு தான் அந்த பாசிபிலிட்டி அதிகம். சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமான ஒரு நிலை ஏற்படும் சொல்லலாம். அது வரைக்கும் மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. லாப குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு. பிரயாணங்களால ஒரு சில இழப்பு ஏற்படலாம். அதனால வியாபார சம்பந்தமான பயணங்களை முடிந்த அளவுக்கு குறைச்சிக்கிறது நல்லது. அல்லது மிகுந்த எச்சரிக்கைக்கு பிறகு அந்த வெளியூர் பயணங்களை மேற்கொள்றது அது ஆதாயத்தை கொடுக்கும். ஆனா செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு மேல ஏற்படக்கூடிய பயணங்கள் ஆதாயத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். ஆடை ஆபரண தொழில், ஹோட்டல், இன்டீரியர் டெக்கரேஷன், இரும்பு, மருத்துவம், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கட்டுமான தொழில்கள் இதுல ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு தான் நல்ல வருமானங்கள். இதெல்லாமே செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு மேல நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு. குடும்பத்துல மன நிம்மதி உண்டு. அதே நேரம் கணவன் மனைவிக்குள்ளார ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அது செப்டம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் அலக்கழிக்கக்கூடும். செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு மேல அந்த கருத்து வேறுபாடு கலந்து குடும்பத்துல மகிழ்ச்சி தோன்றும்னே சொல்லுவாங்க. பிள்ளைகளால பெருமை உண்டு. ஆனா அவங்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. அவங்களுடைய படிப்பு நன்றாக இருக்கும். ஆரோக்கியம் வரும்போது உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிளும் மூட்டு வலியும் தோன்றலாம். ஒரு சிலருக்கு அஜீரண கோளாறு ஏற்படலாம். இன்னும் சிலருக்கு ஒத்த தலைவலி ஏற்படலாம். தாயோடைய ஆரோக்கியத்துல செப்டம்பர் 1க்கு மேல நல்ல முன்னேற்றம் உண்டு. அது வரைக்கும் கொஞ்சம் கவனம் தேவை. தந்தையோடைய ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். மாணவ பருவத்தில் உள்ள கடகராசிக்காரர்களாக இருந்தால் செப்டம்பர் 1க்கு பிறகு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் தெரியும். திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களாக இருந்தால் செப்டம்பர் 1க்கு மேல வரன் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. புதிய வண்டி வாகனங்கள் வாங்க திட்டமிடுறது, வீடை சீர்திருத்தம் பண்றதுக்கு முயற்சி பண்றது, இதெல்லாம் இந்த மாத சிறப்பு பலனா எடுத்துக்கலாம். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மையை நீங்க அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமையை நீங்க குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் திருப்போரூர் முருகன், திருவட்டத்துறை தீர்த்த புரீஸ்வரர், குரு தட்சிணாமூர்த்தி.